வணக்கம். இந்தியாவோட வேலைவாய்ப்பு அமைப்புங்கிறது ஒரு பெரிய பசில் மாதிரி. சுல்தான்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் வரைக்கும் அதோட கட்டமைப்பு எப்படி உருவாச்சு, அது இன்னைக்கு எப்படி இயங்குது, வாங்க இத பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். சரி, ஒரு ஆச்சரியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? இந்தியாவோட முதல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை யாரு நிறுவனாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்க தானே நீங்க நினைக்கலாம், ஆனா அதுதான் இல்ல. இந்த விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்சு பாருங்க, 1300கள்லயே டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க முதன்முறையா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1916ல கில்பர்ட் ஸ்லேட்டர் நம்ம தமிழ்நாட்டுல இருவேல்பட்டு கிராமத்துல முதல் கள ஆய்வு நடத்துறாரு. சுதந்திரத்துக்கு பிறகு 1972ல இருந்து 2012 வரைக்கும் இந்தியாவோட வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியா 2% இருந்திருக்கு. சரி, இந்த பெரிய பசில் அவிழ்க்க நம்ம ஒரு 5 படி திட்டத்தை ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல வேலைவாய்ப்போட அடிப்படைகள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் வேலைகள் எங்கிருந்து வருது, அதுகளுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அடுத்து தமிழ்நாட்டோட நிஜ நிலவரத்தை பார்த்துட்டு கடைசியா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வியோட முடிப்போம். வாங்க முதல் பகுதிக்கு போலாம். வேலைவாய்ப்போட அடிப்படைகள். இப்ப வேலைவாய்ப்பு பத்தி பேசணும்னா முதல்ல நாம யாரையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அங்கதான் உழைப்பாளர் குழு அல்லது லேபர் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் வருது. சோ இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுல அப்போ வேலையில இருக்கிறவங்க, அப்புறம் வேலை செய்யற திறமையோட இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்தது தான் லேபர் ஃபோர்ஸ். எந்த ஒரு வேலைவாய்ப்பு கணக்கெடுப்புக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அதிகாரப்பூர்வ வரையறைப்படி 15 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த லேபர் ஃபோர்ஸ்ல சேர்ப்பாங்க. 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களையும் இதுல சேர்க்க மாட்டாங்க. அடுத்து நம்ம பொருளாதாரத்துல இருக்கிற வேலைகள்லாம் எங்கிருந்து தான் வருது? எல்லா வேலைகளையும் நாம 3 முக்கிய பிரிவுகளை பிரிக்கலாம். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல முதன்மை துறை, அதாவது பிரைமரி செக்டர். இது விவசாயம், மூலப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது. இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல பெரும்பாலான மக்களுக்கு இந்த துறை தான் வேலை கொடுக்குது. ரெண்டாவது இரண்டாம் துறை, அதாவது செகண்டரி செக்டர். இது தொழில் மற்றும் உற்பத்தி சம்பந்தப்பட்டது. மூணாவதா சேவைத்துறை, அதாவது டெர்ஷியரி செக்டர். நல்லா வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான வேலைகள் இந்த சேவைத்துறையில தான் இருக்கும். இப்ப நாம பார்க்க போறது தான் இந்திய வேலைவாய்ப்பு சந்தையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளவு. ஒரே மாதிரி வேலை செய்யற 2 பேரோட வாழ்க்கை ஏன் தலைகீழா இருக்குங்கிறதுக்கு இதுதான் காரணம். அது என்னன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார் மற்றும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். சிம்பிளா சொல்லணும்னா, ஆர்கனைஸ்டு செக்டாருங்கிறது அரசாங்கத்துல பதிவு செஞ்சு எல்லா விதிகளையும் பின்பற்றுகிற நிறுவனங்கள். ஆனா அன்ஆர்கனைஸ்டு செக்டாருங்கிறது முறைசாரா பதிவு செய்யப்படாத சின்ன சின்ன தொழில்கள். இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை பாதுகாப்பு, சம்பளத்தோட விடுப்பு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், நல்ல நிலையான சம்பளம் எல்லாமே இருக்கும். பேங்க், ரயில்வே இதெல்லாம் உதாரணம். ஆனா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இதெல்லாம் எதுவுமே இருக்காது. குறைவான நிலையற்ற கூலிதான். தெரு வியாபாரிங்க, ரிப்பேர் பாக்குறவங்க, இவங்கெல்லாம் இதுல வருவாங்க. இது கூடவே நாம இன்னும் 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர். பப்ளிக் செக்டர்னா அரசாங்கத்தோடது, அவங்க நோக்கம் சேவை. பிரைவேட் செக்டர்னா தனிநபர்களுக்கு சொந்தமானது, அவங்க நோக்கம் லாபம். சரி, நாம இவ்ளோ நேரம் தியரியா பார்த்ததெல்லாம் நிஜத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க இதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துக்கு போய் பார்ப்போம். ஒரு கிராமத்தோட கதை மூலமா இதை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அதே இருவேல்பட்டு, அதாவது ஸ்லேட்டர் கிராமம்தான். அங்க ஆராய்ச்சியாளர்கள் 1981ல இருந்து 2008 வரைக்கும் வேலைவாய்ப்புல ஏற்பட்ட மாற்றங்களை கண்காணிச்சிருக்காங்க. இது பல தலைமுறை மாற்றங்களை நமக்கு அப்பட்டமா காட்டுது. பாருங்க, 1981ல அந்த கிராமத்துல விவசாயம் இல்லாம வேற வேலை செஞ்ச குடும்பங்கள் வெறும் 24 தான். ஆனா ஒரு 30 வருஷம் கழிச்சு 2008ல பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை 41ஆ உயர்ந்திருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல. கிராமத்துல மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு மத்த வேலைகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தோட முக்கியமான அடையாளம். இது நம்மள தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான முரண்பாட்டுக்கு கூட்டிட்டு வருது. அதாவது நம்ம மாநிலத்தோட மொத்த வருமானத்துக்கு, அதாவது ஜிடிபிக்கு விவசாயத்தோட பங்களிப்பு ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறது விவசாயம்தான். ஏன் இந்த முரண்பாடு? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். விவசாயத்திலிருந்து வெளியே வர்ற மக்களை ஏத்துக்கிற அளவுக்கு மத்த துறைகள்ல போதுமான வேலைவாய்ப்புகள் இன்னும் உருவாக்கப்படல. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எதிர்காலத்தை பத்தி இது என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு பார்க்கலாம். நாம கட்டுக்கிட்டத ஒரு தடவை வேகமா பாத்திரலாம்.
1. இந்தியாவோட வேலைவாய்ப்பு அமைப்பு 3 துறைகளா பிரிஞ்சிருக்கு. 2. இதுல ரொம்ப முக்கியமான பிளவு பாதுகாப்பான ஆர்கனைஸ்டு வேலைகளுக்கும் பாதுகாப்பில்லாத அன்ஆர்கனைஸ்டு வேலைகளுக்கும் நடுவுல தான் இருக்கு. 3. தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு வளர்ச்சி பெரும்பாலும் குறைஞ்ச சம்பளம் இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு துறைகள்ல தான் நடக்குது. கடைசியா தற்காலிக பகுதி நேர சுயதொழில் வேலைகள் தான் அதிகமாகிட்டே வருது. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. இந்த மாதிரி தற்காலிகமாவும் பாதுகாப்பில்லாமலும் வேலைகள் அதிகமாயிட்டே போறது முன்னேற்றத்தோட அறிகுறியா இல்ல பின்னடைவா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.